ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் குரு. கிராக் த இன்டர்வியூ சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஜோஹோ இன்டர்வியூவில் இருக்கிற லெவல் 2ல் இருக்கிற கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஜிட் அந்த நம்பரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதான் ப்ரோக்ராம். ஃபைண்ட் த நம்பர் விச் கண்டைன்ஸ் த கிவன் டிஜிட். ஸோ இப்போ எனக்கு நம்பர் 20 கொடுத்துருக்காங்க, டிஜிட் 1 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது 20க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் 21லேருந்து 20க்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் 1ங்கிறது வருதோ அது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா 1, 10, 11. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ வந்து எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 15ங்கிற நம்பருக்குள்ளே 5ங்கிறது எத்தனை தடவை இருக்கும்? ஸோ 5லேயும் 15லேயும் மட்டும்தான் இருக்கும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 3ங்கிற நம்பர் வந்து 40க்குள்ளே எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 3, 13, 20, 23, அப்புறம் 31லேருந்து 39 எல்லா இடத்துலையும் ஒரு 3 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ப்ரோக்ராம். வாங்க இதை போய் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு வந்து 14 இருக்குது. நான் கொடுத்துருக்கிற டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா 3. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து 3ங்கிறது வரணும், நெக்ஸ்ட்டு எனக்கு 13ங்கிறது வரணும். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இப்போ எனக்கு ஒரு நம்பரை அப்போ எனக்கு மீனிங் என்ன தெரியுது, எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு 13ங்கிற நம்பரில் 3 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இது எத்தனை டிஜிட் இருக்கோ அதை அப்படி தனித்தனியாக பிரிக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு 33ன்னு இருக்குது அப்படின்னா இதை 3,3ன்னு பிரிக்கணும். ஸோ இதே எனக்கு 35ன்னு இருக்குது அப்படின்னா இதை 3,5ன்னு பிரிக்கணும். ஸோ இது நம்மளுக்கு எப்படி தனித்தனியாக ஒரு நம்பரை பிரிக்கிறனும் நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி தெரியும். 1 10ஆல் டிவைட் பண்ணணும், 10ஆல் டிவைடும் பண்ணலாம், 10ஓட ரிமைண்டரும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நம்பரை தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதை பிரிக்கிற லாஜிக் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், என்னோடய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நான் 10க்கு நான் ரிமைண்டர் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஓகே இது வந்து 3 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், எனக்கு 10ஆல் இது டிவைட் பண்ணுவேன். 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் இதை பிரிச்சுட்டேன். ஸோ மீனிங் என்ன, நான் வந்து இந்த 1ன்னு வர வரைக்கும் இந்த நம்பரோட ரிமைண்டரை, அதாவது ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி 1 or 0ன்னு வர வரைக்கும் இந்த நம்பரை நான் வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் எனக்கு கொடுத்துருக்கிற டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ இந்த டோட்டல் நம்பரை என்னோடய ஆன்சரில் பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடலாம். ஓகே, உங்கள் லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோடில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் என்னையும் நம்பர் டியையும் நம்ம இன்புட்டாக வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்டு n, dன்னு ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்புட்லேருந்து வாங்க போகிறேன். system.out.println என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ அவங்க என்ட்ரு பண்ணுறத நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே வாங்கணும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்கேனரை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்லேருந்து வாங்குறதுக்கு ஸ்கேனர் s நியூ ஸ்கேனர். ஸோ எனக்கு system.inலேருந்து வரணும். system.in. ஸோ ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் ஆக்சுவலாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ int n s.next int. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்னங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ நான் இதையே அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகே, இது இன்னும் வந்து ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு எரர் கொடுக்குறான். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக டின்னு போட்டுறேன். ஸோ என்டர் த டிஜிட் அப்படின்னு கேட்டுருவோம். ஸோ எனக்கு நம்பர் என்டர் பண்ணிட்டாங்க, எனக்கு டிஜிட் என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் லாஜிக், எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், எனக்கு ஐட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன, எனக்கு 4 ஃபார் இன்ட்டு i = 0. அதே மாதிரி i is less than or equal to n i++. ஸோ எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் இது பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளே நான் ஒரு வைல் பண்ண போகிறேன். ஓகே, வைல் நான் இங்கே ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு நம்பர் = i அப்படின்னு. ஸோ இது எதுக்குன்னா எனக்கு ஒரு பேக்கப் வேல்யூக்காக. ஸோ இந்த உள்ளுக்குள்ளான ஆப்ரேஷன் வந்து இந்த நம்பர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் number is greater than or equal to 1 அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு 1 விட greater than i இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இதுக்குள்ளே போ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம ரிமைண்டரை கண்டுபிடிப்போம். இன்ட்டு ரிமைண்டர் = நம்பர், இதோட ரிமைண்டர் 10ஆல் ரிமைண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு டிஜிட்டான்னு செக் பண்ணணும். ஸோ எனக்கு டிங்கிற டிஜிட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா என்ன செய்யலாம், அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி விட்டுறலாம். system.out.println
ஸோ என்னோடய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய நம்பர் வந்து அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10. ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு போகிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் 33ங்கிற எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ எனக்கு 33 உள்ளே வருது அப்படின்னா எனக்கு 3ங்கிறது ஒரு தடவை செக் பண்ணாலே போதும். இன்னொரு தடவை 3ன்னு சொல்லிட்டு நான் வந்து 33 2 தடவை செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ எனக்கு ஒன்ஸ் இது செக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நான் இந்த ஃபார் லூப்பை விட்டு நான் பிரேக் பண்ணி வெளியே போயிடலாம். ஸோ அதனால் நான் இந்த பிரேக் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நம்பர் வந்து 20ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இருக்கிற நம்பர் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 1 5 and 15 ரன் வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய நம்பர் வந்து 50. ஓகே, ஸோ என்னோடய நம்பர் வந்து 3, டிஜிட் வந்து 3 பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சூப்பர். நம்மளுக்கு எதிர்பார்க்குறது 3 13 33 வந்து ஒன்ஸ் தான் பிரிண்ட் ஆகிறான். நம்மளோட அவுட்புட் வந்துடுச்சு. See you, bye.